Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்போட அனலைஸ் பார்ப்போம். அதாவது பிட்காயின் இல்லாம மற்ற ஆல்ட் காயின்லாம் இருக்கு சரிங்களா, எத்தீரியம் உட்பட. ஸோ அதனுடைய டோட்டலா அனலைஸ் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுட்ருப்போம் சரிங்களா. வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து டோட்டல் 2 வச்சுருக்கேன். இந்த டோட்டல் 2 அப்படின்னா பிட்காயின் இல்லாமல் மற்ற ஆல்ட் காயின்லாம் இருக்குது சரிங்களா, எத்தீரியம் உட்பட எல்லா ஆல்ட் காயினும் சேர்த்து ஒரு டோட்டல் மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ அதனுடைய சார்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ப்ரைஸில் இப்போ இருக்குது அப்படின்னா 1.068 ட்ரில்லியனில் இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. பிட்காயின் வந்து 56 மேலே இருக்குது. மீதி இருக்கிறது வந்து இது சரிங்களா, 1.068 ட்ரில்லியன். ஓகே, இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாகு சரிங்களா. இப்போ இதில் நான் ஒரு ஃப்ளாக் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாகு. இந்த புல்லிஷ் ஃப்ளாகு ஃபஸ்ட்டு டைமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சரிங்களா. இங்கேருந்து ஒரு ப்ரீவியஸ் ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் பம்ப் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய பிரேக் அவுட் தான் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பம்பு, இப்போ செகண்டு ஒரு ரீடெஸ்ட்டு சரிங்களா. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வந்து புல்லிஷ் சரிங்களா. புல்லிஷ் ஏன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, செகண்ட் டைமும் மறுபடியும் ரீடெஸ்ட்டு, இப்போ வந்து மறுபடியும் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து இப்போ ரெடியாக பம்புக்கு ரெடியாக இருக்குது ப்ரைஸு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இது ஒரு மேஜரான ரெசிஸ்டண்ட் எங்கன்னா 1.25 ட்ரில்லியன். ஸோ இது ஒரு ரெசிஸ்டண்ட். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு நேராக நம்ம லைன் வரையும் பொழுது, ரெசிஸ்டன்ட் வரையும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் வந்து இங்கே 1.226. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து டீவியேஷன் இல்லை, ஸ்டாப் லாஸ் இல்லை, எடுக்கலை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் மீன் டீவியேஷன் சரிங்களா. டீவியேஷன் வந்து இங்கே கிரியேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சேனல் மீன்ஸ் புல்லிஷ் ஃப்ளாகு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட், செகண்ட் டைம் ரீடெஸ்ட். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் டைம் ரீடெஸ்ட் வந்துடும், இல்லைனா செகண்ட் டைம் ரீடெஸ்ட் வந்தால் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி புல்லிஷ் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா மேக்ஸிமம், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து போகிறத விட செகண்ட் டைம் வந்துட்டு போனால் புல்லிஷ் கண்டிஷன் வந்து இன்னும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து அதிகமான இருக்கும் நமக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கே செகண்ட் டைம் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் 1.22 அது வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நான் இப்போது ஒன் டேயில் வைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஒன் டேயில் இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து 1.26 ட்ரில்லியன். ஸோ ஆல்ட் காயின்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்ம டெலிகிராமில் சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டு பேரிஷ் டைம் லைன் கடந்து புல்லிஷ் டைம் லைனுக்கு வந்துருச்சு சரிங்களா. புல்லிஷ் டைம் லைனுக்கு கிரிப்டோ மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அது வந்து நான் என்னுடைய ப்ரைவேட் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. அந்த புல்லிஷ் டைம் லைன் வந்திருக்கு. பேரிஷ் டைம் லைன்லாம் முடிஞ்சு புல்லிஷ் டைம் லைனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிரிப்டோ மார்க்கெட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம 100% புல் ரன் வந்து பிட்காயின் வந்து 69,070க்கு போனோம் மட்டும்தான் 100% நம்ம வந்து அடித்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் வந்து 69க்கு மேலே 70க்கெலாம் போனால் அது வந்து கண்டிஷன் மாறிடும், வேறு லெவலுக்கு போகும் சரிங்களா. ஸோ அது வந்து 100% நம்ம சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போவும் வந்து புல்லிஷ் கண்டிஷன் தான் சரிங்களா. பிடிசி அனலைஸ் நம்ம வேணும்னா நேற்று வீடியோ பாருங்கள். ஸோ அது வந்து போட்டிருப்பேன் பிடிசியோட அனலைஸ் சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நேற்று பாருங்கள். இது வந்து டோட்டல் ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்போட அனலைஸ் தான் சரிங்களா. நம்ம வந்து அகைன் சொல்கிறேன், என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய கால்குலேஷன், என்னுடைய டே கால்குலேஷன் படி பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட்டு பேரிஷ் டைம் லைனில் இருந்து புல்லிஷ் டைம் லைன் கன்வெர்ட் ஆகிட்டோம் சரிங்களா. கன்வெர்ட் ஆகி ஒன் வீக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங் பர்சன் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே கைஸ், பாய்.